தொலைக்காட்சியை பற்றி தெரிந்து கொண்டேன், தூத்துக்குடி நிலவரத்தை பற்றி, படுகொலை பற்றின்னு சொல்கிறது தான் அஜிடேஷன். வருத்தம் தெரிவித்து இது தப்பு அப்படின்னு அரசு ஒத்துக்குது, நாங்கள் கண்டிக்கிறோன்னு அரசு ஒத்துக்குது, நடவடிக்கை எடுக்கிறோன்னு அரசு ஒத்துக்குதுன்னு சொல்லும் போது நான் போய் போராட்டம் பண்ணேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? எல்லாத்துக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க தப்பு நடந்து. சார் இருங்க சார், வெயிட் நீங்கள் வெயிட் இருங்க, நீ சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு கட்சி வந்து இயங்க முடியாது. நீங்கள் எங்களை டிக்டேட் பண்ணுவீங்க, நாங்கள் இயங்கணுமா? எப்படி அது? நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணுமா? 140 வருஷ பாரம்பரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. எந்த போராட்டத்தை எடுக்கணும், எதை தீர்வு காணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களை வந்து இதை பண்ணல அதை பண்ணலாம் கேட்க வேணாம், எங்களுக்கு தெரியும். இது மக்களை சார்ந்த கட்சி. நீங்கள் ஏன் வந்து இரு சார், மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக சொல்கிறத கேளுங்களேன், நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறத கேளு. அது எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கு தெரியும். இருங்க, வெயிட் ப்ளீஸ் ஏங்க யாரும் பேசாதீங்க. அவர் திட்டம் போட்டு வந்திருக்காரு. வெயிட் யாரும் பேசாதீங்க. இங்கே பாருங்கள், கேஸ் கனெக்ஷனுக்கு, கேஸ் விலை உயர்வுக்கு, கேஸ் தட்டுப்பாட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறோம். சொல்லுங்கள். இருங்க, வெயிட் இதுக்கு பேர் போராட்டம் இல்லையா? இருங்க, தூத்துக்குடியில் ஒரு நாடார் சமூகத்துடைய மக்களை தாக்கியும் பட்டியலின மக்களை தாக்கியும் அங்கே படுகொலை நடந்திருக்கு. நாங்கள் போயிட்டு ஸ்பாட்டில் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? கடுமையான நடவடிக்கை. இது பேர் போராட்டம் இல்லையா? அதே மாதிரி சிவகங்கையில் லாக்அப் டெத் நடந்திருக்கு. அந்த லாக்அப் டெத்துக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை சந்திச்சுட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னோம், காவல்துறை கடுமையான நடவடிக்கை வேண்டும், வன்மையாக கண்டிக்கிறோம், இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னோம். இதுக்கு பேர் போராட்டம் இல்லையா? நடவடிக்கை இல்லையா? போராட்டம்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள், எப்படி பண்ணணும் போராட்டம்? சொல்லுங்கள் சார், நாங்கள் பண்ணிட்டோம். இல்லை இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் கண்டித்து அறிக்கை கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம், நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறோம், இன்னும் கூடுதலாக சேர்ந்துருக்காரு. அதனால தான் அவருடைய வேதனையை பகிர்ந்துக்கினார். எல்லாருக்கும் வேதனை இல்லாமல் இல்லை. அதிமுககாரன் இறந்தாலும் எந்த கட்சியை சார்ந்து இருந்தாலும் நாங்கள் கண்டிக்கிறோம், வருத்தப்படுறோம். இது கொலை தான். காவல்துறை இன்னும் கடுமையான கட்டுப்பாட்டுடன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும்னு சொல்கிறோம். நான் குற்றம் பண்ணுறோம்லாம் சரி, நீங்கள் பண்ணிட்டு போப்பான்னு எந்த கட்சியாகவும் சொல்லுமா? நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இருங்க சார், நாங்கள் வளர்ந்து வந்ததே போராட்டத்தில் வளர்ந்து வந்திருக்கோம். எங்களை பார்த்து நீங்கள் கேட்கல, நீங்கள் போராடலைன்னா என்ன அப்படி அநியாயமாக இருக்குது? இது அநியாயமான கேள்வி. இது சுதந்திரம் வாங்கி தந்தது காங்கிரஸ். அதுக்கு சார் சார் அப்படிலாம் அப்படி ஏங்க, இப்போ காலையில் தற்கொலை பண்ணிச்சு, முதல் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது போன்ற நிலை ஏற்படக்கூடாது, வன்மையாக கண்டிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ட்வீட் போடுறோம், அறிக்கை கொடுக்குறோம், பேசுகிறோம், அது உங்கள்கிட்ட சொல்கிறோம், உங்கள் சார்பாக சொல்கிறேன், இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்படிப்பட்ட படுகொலைகள் நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும். இது வெள்ளம் ரொம்ப தாங்கிக் கொள்ள முடியாத துயரத்தில் இருக்கோம் நாங்கள். அது எந்த சாதி ஆகட்டும், எந்த சமூகமாகட்டும், எந்த மதமாகட்டும், சட்டத்தை ஒருத்தன் கையில் எடுக்கிறான்னா நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு தான் சொல்கிறோம். இல்லைன்னா மாற்று கருத்து இருக்குது. எந்த மனிதனுக்கும் வந்து ஒரு அநீதி நடக்குதா தட்டி கேட்க மாட்டான்னா அது எப்படி சரியாக இருக்கும்? எல்லா மனிதனும் தட்டி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் 140 ஆண்டுகால அரசியல் கட்சி, எல்லா விஷயத்திலும் நாங்கள் தலையிடுறோம். மக்கள் பிரச்சனையில் உடனே போராட்டத்தில் இறங்குறோம். இதை விட்டு நீங்கள் எப்படி கடிச்சியா நீங்கள் குதறலை? நீங்கள் எடப்பாடி மாரி பேசுங்க, நீங்கள் அண்ணாமலை மாரி பேசுங்கன்னா எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது.